நம பார்வதி பதையே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, விட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து புதற்கரியவன் இளவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய அருட்குருநாதர் மாணிக்க வாசக பெருமானுடைய பொன்னா திருவடிகளையும், நமக்கெல்லாம் நீங்கா துணையாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும் மற்றுமுள்ள அடியார்முள்ள திருவடிகளையும் என்னுடைய மனமை மொழிகளாக முக்கரண வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, இப்படிப்பட்ட அற்புதமான சைவ சமயத்திலே நாம் பிறந்ததை எண்ணி முதற்கண் மகிழ்ச்சி அடைந்து, இப்படிப்பட்ட அற்புதமான திருவாசக வகுப்பினை தொடர்ந்து நாம் சிந்திக்க திருவருள் கூடியிருப்பதை எண்ணி இறைவனுடைய திருவடிகளுக்கு எம் அன்பு கலந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு, மேலும் மேலும் இந்த வகுப்பு தொடர்ந்து நல்லபடியாக பயணித்து யாமும் நல்ல நிறைய கருத்துக்களை சிந்திக்கவும் அடியார்களும் தெரிந்து கொள்ளவும் கூடிய வாய்ப்பையும் சுவாமி ஏற்படுத்த வேண்டும் என்று அவனுடைய பொன்னார் பாதமலர்களுக்கு விண்ணப்பம் செலுத்தி நாம் நூலுக்குள் நுழைவோம். திருவாசகம் என்னும் தேனினை பருக நாம் நூலுக்குள் நுழைவோமாக. திருச்சிற்றம்பலம். முதற்கண்ணாக ஐங்கர பெருமானை தியானம் செய்து நாம் நூலுக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். பிடியத நூறு பொமை பிடியத நூறு பொமை கொலமிகு கரியது பிடியத நூறு பொமை கொலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் பிடியத நூறு பொமை கொலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர கடி கணபதி வர அருளினல் மிகு கோடை கடி கணபதி வர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. ஓம் மகாகணாதிபதயே நமः. சிவகுருப்பியோ நமः. திருச்சிற்றம்பலம். நால்வர் துதி. பொழியர்கோன் வேப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஒழியர்கோன் புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சமயக்குருமாரோட திருவடிகளையும் சந்தான குருமாரோட திருவடிகளையும் தெய்வசை கிழாரோட திருவடிகளையும் 63 மலரடிகளையும் நமது குருவாகிய ராஜேந்திரன் ஐயா பொன்னா திருவடிகளையும் பேரூராதீன குருமகாசன திருவடிகளையும் ஒளியகம் ஒளியரசு ஐயா பொன்னா திருவடிகளையும் மற்றும் பல அடியார்மன திருவடிகளையும் நம்முடைய மனமை மொழிகளாக போற்றி வணங்கி நம்முடைய அனைத்து அடியார்களையும் வணங்கும் பொருட்டு நம்மளுடைய திருத்தொண்ட தொகையிலே வரக்கூடிய அந்த பதிகத்தினை பாராயணம் செய்வோம். இல்லை, அந்த 4 வரிகள் மட்டும். பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார்
அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திண்டுவர்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரில் அம்மானு காலே. ஆரூர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்று திருவாசகத்திலே திருச்சதகம் என்கின்ற அந்த 10 பாடலிலே 10வது பாடலாக விளங்கக்கூடிய ஆனந்தாதீதம் என்கின்ற திருப்பதிகத்தினை சிந்திக்க இன்று திருவருள் கூடியிருக்கின்றது. எல்லோரும் அந்த 10வது பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். ஆனந்தாதீதம். என் சீர் கழிநெறியடி ஆசிரியர் விருத்தம். இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் மாறில்லாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர்கொள் தாளினை வேறிலா பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். ஈரில்லாத நீ எளியாகி வந்து ஒலிசை மானுடம் ஆக நோக்கியும் கீரில்லாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்டை கீழ்மையே என்று தன்னுடைய கீழ்மையை உரைப்பதாக இந்த பாடலிலே குறித்திருப்பார் மணிவாசக பெருமான். மாறில்லாத மா கருணை வெள்ளமே. அப்படிப்பட்ட இறைவனுடைய அந்த கருணைக்கு மாற்றம் என்பது ஒன்று இல்லை. அப்படி அதாவது இறைவன்கிட்ட எங்க இப்போ போய் வழிபாடு செய்கிறோம், சரி இன்னொரு வாட்டி போய் வழிபாடு செய்கிறோன்னு சொன்னால் ஒவ்வொரு வாட்டி வழிபாடு செய்யும்போது அந்த கருணையில் மாற்று என்பது இருக்குமான்னு கேட்டால் அது ஒருபோதும் இருக்காது. அவனுடைய கருணை எப்படி இருக்கும்? ஒரே தன்மையான கருணை, ஒரே தன்மையான வகையிலே மாறு இல்லாத ஒரு கருணையா எதி இறைவனோட கருணை. அவருடைய கருணை வெள்ளமே என்று சொல்கின்ற அந்த வெள்ளம் என்பது அவருடைய அந்த கருணை வெள்ளமே என்று குறிப்பிடுகிறார். வந்து முந்தினின் மலர்கொள் தாளினை, அப்படிப்பட்ட உன்னுடைய திரு தாளினை வந்து என் முன்னின்று உன்னுடைய மலர் போன்ற அந்த தாளினை வேறிலா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினார். அப்படி உன்னுடைய திருவடி பேற்றினை தெரிந்த அடியார்கள் எல்லாம் உன் திருவடியை வந்து சேர்ந்தார். ஆனால் ஈறு இல்லாத நீ, ஈறு என்று சொன்னால் முடிவு என்று பொருள், அப்படி ஈறு என்று முடிவாகி என்று இல்லாத நீ எளியாகி வந்து எளிமையாக வந்து ஒலிசை மானுடம் ஆக நோக்கியும், அப்படி என்னுடைய மானுடம் என்று சொன்னால் ஒலிசை மானுடம் ஆக நோக்கியும் அப்படிப்பட்ட என்னை நோக்கி என்று சொல்கின்ற கீறு இல்லாத நெஞ்சு உடைய நாயினேன் கடைய நாயினேன் பட்ட கேள்வி. இப்படிப்பட்ட இறைவா நீ வந்து என்னை ஆண்டு கொண்டாலும், அப்படி வந்து என்னை எதிர்க்கே நீ நின்று என்னை ஆண்டு கொண்டாலும் கூட எனக்கு இது இல்லை, கீறு இல்லாத நெஞ்சு உடைய நாயினேன் கடைய நாயினேன் பட்ட கீழ்மையே. அப்படிப்பட்ட எனக்கு என்ன இல்லை, ஒரு நெஞ்சு நம்ம சொல்லல, இப்போ உனக்கு எங்கன்னா ஒரு இறக்கம் இருக்குதா, உன் நெஞ்சு நான் கல்லான்னு கேட்போம். அப்படி அந்த கீறு இல்லாத நெஞ்சு உடைய நாயினேன் எனக்கு எது இல்லை, இறைவா நீ வந்து என்னை ஆண்டு கொள்கின்றாய் என்று சொன்னால் அந்த நெஞ்சில் என்ன இல்லை, எனக்கு கீறு இல்லாத நெஞ்சு. அப்படிப்பட்ட உன்னை அந்த எனக்கு அப்படி இருந்துதான் நான் என்ன பண்ணியிருப்பேன், நிச்சயம் உன்னை நான் உன்னை பிடிச்சிருப்பேன், சிக்கனன்னு பிடித்திருப்பேன், ஆனால் உன்னை விட்டுருக்க மாட்டேன். அதை கீறு இல்லாத நெஞ்சு உடைய நாயினேன் கடைய நாயினேன் பட்டை கீழ்மையேன்னு அற்புதமாக இந்த பதிகத்தை சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட இறைவன் எப்படி இருக்கின்றான், என்னை வந்து எப்படி ஆண்டு கொள்ள, ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தைகிட்ட போய் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை கொடுத்தா அந்த பொருள் விலை உயர்ந்த பொருள் அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொன்னால் அதோடைய நிலை அப்படி. இப்போ ஒரு தங்க கிண்ணத்தையுமே அந்த குழந்தைகிட்ட தரோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியுது, தங்க கிண்ணமும் ஒரே மாதிரி தான் நினைக்கும், சில்வர் கிண்ணமும் ஒரே மாதிரி தான் நினைக்கும். ஏன்? ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த பக்குவம் அந்த டைமில் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அந்த குழந்தைகிட்ட போய் ஒரு 2000 நோட்டு கொடுங்க, அது என்ன பண்ண போகுது, கிழிச்சு தான் போட போகுது, அது தன்மை அதுக்கு தெரியாது. அதே போல் மையிலங்கு நல் கன்னி பங்கனே வந்து எனை பண்ணி கொண்ட பின் மழை கையிலங்கு பொற் கிண்ணம் என்று அரிய என்று உன்னை கருதுகின்றேன். அவரோட நீ எப்பேற்பட்ட ஒரு இறைவா, நீ எப்பேற்பட்டவன் என்பதை நான் என்ன பண்ண அறிந்து கொள்ள, இது எப்பேற்பட்ட செயல்னு சொன்னால் ஒரு குழந்தையிடம் பொற்கிண்ணத்தை கொடுத்தாலும் அந்த குழந்தை எப்படி அதை அனுபவித்து கொள்ளாதோ அதுபோல
இறைவன் ஒரு அரியவன், அதாவது அது கிடைப்பதற்கு அரியவன். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடி எனக்கு கிடைத்த பிறகு கூட அதோடைய விலை மதிப்பு எனக்கு தெரியவில்லையே, சாதாரண ஒரு பொருளை போல நான் எண்ணி விட்டேனேன்னு சொல்லி மாணிக்க வாசக பெருமான் கதறி அழுகின்றார். மயிலங்கு நல் கன்னி பங்கனே வந்து எனை பணி கொண்ட பின் மழை கையிலங்கு பொற்கிண்ணமென்று அலால் அரிய என்று உன்னை கருதுகின்றேன். அப்படி மெய்யிலங்கு வெண் நீற்று மேனியாய் மெய்மை என்பர் உன் மெய்மை மேவினார் பொய்யிலங்கு என்னை புகுத விட்டு நீ போவதோ சொல்லாய் பொருத்தமாவதா. அதாவது மெய்யிலங்குனா உடம்பெல்லாம் மெய், அப்படி இந்த மெய்யிலங்கு வெண் நீற்று மேனே, உடம்பெல்லாம் திருநீர் பூசி மெய்மை அன்பர், அப்படி திருநீரெல்லாம் பூசி மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். உன்மீதே காதல் கொண்ட அந்த அடியார்கள் எல்லாம் உன் என்ன பண்ணாங்க, உன்கிட்ட சேர்ந்தாங்க. மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். ஆனால் பொய்யிலங்கு என்னை புகுத விட்டு நீ சுவாமி என்ன பண்ணுற, நீ என்னை மட்டும் பொய்க்கு ஒரு அடையாளம் காட்டணுன்னு எனக்கு விட்டு போயிட்டியான்னு சொல்கிற. அப்படி பொய்யிலங்கு என்னை புகுத விட்டு நீ போவதோ சொல்லாய் பொருத்தமாவது. என்னை இந்த பொய்யிலங்கு என்னை புகுத விட்டு நீ இப்படிப்பட்ட பொய்யான இந்த உலக வாழ்க்கையிலேயே என்னையும் பொய்யாக நீ விட்டு போவதோ சொல்லாய், நீ போவது பொருத்தமாவதா அப்படின்னு கேட்குறார் மாணிக்க வாசக பெருமான். இந்த பதிகத்தை நாம் 4 வரிகளாக அப்படி விண்ணப்பம் செய்வோம். 4 வரிகளாக. மாறிலாதமா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கொள் தாளினை வேறிலாப்பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினாரிலாதனி எலியாகி வந்து ஒலிசை மானுடம் ஆக நோக்கியும் ஈரிலாத நெஞ்சு கடையனாயினேன் பட்ட கீழ்மையே மையிலங்கு நல் கன்னி பங்கனே வந்தெனை பணி கொண்ட பின்மழ கையிலங்கு பொன் கிண்ணமென்றலால் அரிய என்றுனை கருதுகின்றிலேன் பெண் நீற்று மேனியாய் மெய்மை அன்பருன் மேவினார் பொய்யிலங்கினை புகுது விட்ட நீ சொல்லாய் பொருத்தமாவதே பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையே போத என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சமுன்மையேன் மாண்டிலேன் மலர் கமல பாதனே இனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்து அருளி இங்கெனை இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனே தனக்கு இல்லை நின் கழற்கு அன்பதென்கனே ஏலமேறும் நல் குழலி பங்கனே மென்கனி ஆக்கும் இச்சை கொண்டு கழற்கு அன்பனாக்கினாய் எல்லை இல்லை என் கருணை எம்பிரான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் வான நாடரும் மறியொநாதனி இணையில் ஈரரும் முன் தொடரொநாதனி ஏனை நாடரும் பெரியோநாதனி என்னை இன்னிராய் ஆண்டு கொண்டவா உனை நாடகம் இத்தவா பருக வைத்தவா நாடகம் ஆடுவித்தவா
நைய மையகத்து விச்சையே உச்சதென்றியே விளைவு செய்குவாய் முழுது யாவையும் வயிற்று வாங்குவாய் வஞ்சகப் பெரும் உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினார் பெரிய அன்பருக்கு காம்பலர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடையநாதனே உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றெனக்கு ஆவதொன்றினி உடையனே பணி போற்றி உம்பரார் கம்பராபரா போற்றியாரினும் கடையனாயினே போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி என்னை நின் அடியனாக்கினாய் போற்றியாதியும் அந்தமாயினாய் போற்றி அப்பனே அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம நல்லுருதே ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோ துப்பனே சுடர் முடியனே துணை யாழனே தொழும் பாலரை பிணில் வைப்பனே எனை வைப்பதோ சொலாய் வையகத்து எங்கள் மன்னனே மன்ன எம்பிரான் வருக என்னை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்னையம்பிரான் வருக என்னை யாவையும் இறுதி உற்ற நாள் பின்னையம்பிரான் வருக என்னை பெய்கழற்கண் நண்பனாய் நான் பண்ணையம்பிரான் வருக என்னை பாவநாசனின் சீர்கள் பாடவே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நேக்கு ஆள வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கெனை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து போற்றி மெய்யர் மெய்யனே வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம். அப்படி இந்த பதிகத்தில் அற்புதமாக பாருங்க, இல்லை நின் கழற்கு அன்பதென்கனே ஏல மேலும் நல் குழலி பங்கனே கல்லை மென் கனி ஆக்கும் விச்சை கொண்டு என்னையும் நின் கழற்கு அன்பனாக்கினாய். கல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கல்லெலாம் பார்த்துருக்கோம்ல, நம்ம கல் இருக்குது. அப்போ ஒரு கல்லை மென் கனி ஆக்கும் விச்சை கொண்டு அப்படின்னு என்ன சொல்கிறார்? ஒரு கல் எங்கன்னா கனியாக மாறுமா? அது மாறாது. இப்போ ஒரு காய் இருக்குது, இப்போ ஒரு மாங்காய் பிரிக்கிறோம். ஒரு மாங்காய் பிரித்து நம்ம வைக்கிறோன்னா அது என்ன ஆகும்? பழம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழைக்காயாக பிரித்து உள்ளே வச்சா அது என்ன ஆகும்? வாழைப்பழமாகும். இது எந்த சம்மந்தமே இல்லாமல் கல்லை எடுத்துன்னு போய் வச்சா அது எங்கே கனியாகும்? அப்படி மாணிக்க வாசகர் எப்படி சொல்கிறார்? சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை அந்த தன்மையை எய்து வைப்பதுதான் யார்? எல்லாம் வல்லவன் இறைவன். இறைவனால் முடியாத ஒரு விஷயம் இருக்குதா? கிடையாது. அப்படி கல்லை மென் கனியாக்கும் விச்சை கொண்டு அப்படின்னா என்ன சொல்கிறார்? அந்த கல் என்று சொன்னால் அந்த என்னுடைய மனம் எப்படி இருக்குது? கல்லை போன்று இருக்கிறது. அதாவது அதை சொல்கிறார். அப்போ மாதிரி சொல்கிறாரு, கல்லை மென்கனி அப்படின்னு சொல்கிறார். மென்கனி நம்ம எப்படி அற்புதமான அந்த மென்மையான கனி ஆக்கும் விச்சை கொண்டு
என்னையும் நின் கழற்கு அன்பனாக்கினாய். அப்படிப்பட்ட இறைவன் என்ன செய்கிறான்? அவருடைய கல்லை மென் கனியாக்கும் விச்சை கொண்டு என்னையும் அன்பனாக்குறான்னு மாணிக்கவாசக பெருமான் அற்புதமாக குறிப்பிடுகிறார். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான். சுவாமியோட கருணைக்கு எல்லை இருக்குதா? கிடையாது. இப்போ நம்மலாம் நினைப்போம் நம்மளோட கருணைலாம் எப்பேற்பட்டது, சும்மா மிஞ்சி போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நம்மளோட கருணைலாம் சொல்லுவோம். ஆனால் இறைவனோட கருணைக்கு என்ன இல்லை, எல்லை கிடையாது. நம்ம கருணை எப்பேற்பட்டது, நம்ம குடும்பத்தில் இருந்தால் கருணை வரும். இப்போ நம்ம என்ன, நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கிறானா, இப்போ உங்கள் அம்மா இருக்காங்க, இப்போ கிஷோர்லாம் அவங்க அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்களா, என்ன பண்ணுவார், அம்மா அப்பா உடம்பு சரியில்லை நம்ம மனசு வருத்தப்படுமா வராதா? வருத்தப்படும். இது நம்ம வீட்டை சார்ந்து நம்ம கருணை இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் உடம்பு சரியில்லை, இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம தெரிஞ்ச இப்போ இவனே சொன்னாக்கிறாரு என்ன உடம்பு சரி, நம்ம சரி நம்ம தெரிஞ்சவங்கன்னா நம்ம என்ன வரும், ஆஹா நம்ம தெரிஞ்சவங்களாச்சே, சேப்பா நல்ல மனுஷன்பா இப்படிலாம் ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம மனசு கஷ்டப்படுவோம். நம்ம கருணை அங்கே வரும். ஆஹா என்ன பாவம் அவங்களும் நல்லா இருக்கணுமே அப்படின்னு ஒரு கருணை ஏடும். ஆனால் சுவாமி கருணை பாருங்கள், நம்ம அதே வந்து நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம், யாரோ தெரிந்துட்டாரி இங்கே ஒருத்தர் இப்படி மாண்டார், நம்ம இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு பார்க்குறோம். பார்க்கும்போது அடடானுவோம். அடுத்த வந்து நம்ம இயல்பான வாழ்க்கையில் வாழறோமா இல்லையா? நம்ம அதுன்னு அப்படியே உட்காந்து அழுதுன்னு இருக்கிறோம் இல்லை. அப்போ என்ன தெரியல, நம்மளுக்கு அந்த கருணை எந்த மட்டில் இருக்குது, நம்ம குடும்ப சூழ்நிலை மட்டும்தான் நம்ம கருணை இருக்குது. ஆனால் இறைவனோட கருணை அப்படி அல்ல. அனைத்து உயிர்களும் எது, இறைவனோட குழந்தைகள் தான். அவன் அனைத்து உயிர்களும் மேலேயுமே என்ன செய்கிறான், தன்னுடைய கருணையை, தன் கருணையும் பேராற்றலையும் சரிவர என்ன அனைத்திற்கும் ஒரே சமமாக வழங்குகிறான் இறைவன். அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதான் மாறி இல்லாத கருணை வெள்ளமே. அவனோட கருணையை மாற்றம் என்று ஒன்று இல்லை. இப்போ எனக்கு தினைக்கே சாமி கும்பிட்றாங்க, இப்போ தினைக்கே இவர் கிஷோர் வந்து சாமி கும்பிட்றான்னு சாமி என்ன எக்ஸ்ட்ரா அருள் புரிவாருன்னு கேட்டால் அப்படின்னு கிடையாது. அவனுக்கு எப்படி இப்போ அதே மாதிரி நல்லா பூஜை பண்ணுறாரு அப்படிலாம் இல்லை. இறைவன் வழிபாடு செய்தாலும் வழிபாடு செய்ய விடணும் யாரு, இறைவன் வந்து அவர் கருணையை வழங்கி கொண்டே இருப்பான். சரி அவன் வழிபாடு செய்கிற நம்மளுக்கு என்னையா கொடுப்பாரு அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான பக்குவத்தை கொடுப்பாரு. சுவாமி நம்மளுக்குள்ளே இருக்கிறார். அப்போது இறைவன் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நம்ம எந்த தீங்கான வார்த்தையும் பேசக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நல்ல என்னது நல்ல நெறியை சுவாமி நம்மளுக்கு காட்டுவோம். அப்படி உய்யும் நெறி காட்டி வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவின்னு அற்புதமாக சொல்லியிருப்பேன். அப்போ இறைவன் நம்மளுக்கு எதை உணர்த்துற, தன்னை உணர்த்துவர். எனை நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன் அப்படின்னு திருவாசகத்தை அற்புதமாக வரும். அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, வானநாடரும் அரியுநாதனி. வானநாடர்னா யார், தேவர்கள். அப்படி வானநாடரும் அரியுநாதனி, அரியுநாதன் அதே சிவருமான அறிஞ்சு கொள்ள முடியாது, அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு வானத்தில் நம்ம நினைக்கிறோம். தேவர்கள்லாம் கூட சிவருமானை பார்க்குறாங்க தினைக்கும், நம்ம நினைக்கிறோம்ல நம்மளால தான் போய் சாமி பார்க்கும்போது அவங்களாம் தினைக்கும் போய் காலையில் போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடுவாங்கன்னா அப்படின்னு கிடையாது. வானநாடரும் அரியுநாதனி, சிவபெருமானி இப்படி தான் தினைக்கும் போய் அவங்களால பண்ண முடியாது. அவங்க சிவலிங்கம் தான் வச்சு பூஜை செய்ய முடியுமே தவிர தினைக்கும் எம்பெருமானை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது. அப்படி வானநாடரும் அரியோநாதனி மறையில் ஈரரும் முன் தொடரோநாதனி. இப்போ மறையில் ஈரர் அப்படின்னா ஈரும் முன் தொடரோநாதனி, ஈரும் முன். அவன் வேதங்களினாலே உன்னை கண்டுபிடிக்க முடியாது, எது உன்னுடைய முடிவு எது உன்னுடைய முதல் எதுன்னு என்னது வேதங்களினாலும் கண்டுகொள்ள முடியாது. ஏனை நாடரும் தெரியும் நாதனி. சரி அது மட்டுமா, இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் வானாடர் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய எதாலையும் உணர முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா. ஆனால் அப்படிலாம் இருந்தால் கூட என்னை எப்படி சுவாமி ஆண்டு கொண்டார், எளிமையாக வந்து திருப்பெருந்துறையில் என்னை ஆண்டு கொண்டார். என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா, ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நான் உன்னை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்து உடைய விச்சையே. ஊனை நாடகம் ஞான நாடகம்னு சுவாமி 2 நாடகத்தை ஆட வைக்கிறார். ஊனை நாடகம் என்பது இந்த உலக வாழ்க்கையிலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய சகல இன்பங்களையும் தருவது இந்த ஊன நாடகம். எதையும் நம்ம பார்க்குறோம், சாமி பார்க்குறோமா, நம்ம நல்லா நடராஜர் கோயிலுக்கு போகிறோம், நல்லா சிதம்பரம் நடராஜர் பார்த்து கண்ணத்துலேயே போடுறோம், அப்பா நடராஜர் என்னம்மா டான்ஸ் ஆடுறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம நடராஜர் கும்பிட்றோம், ஆலயத்துக்கு வந்து நம்ம கைலாயவாதிய வாச சுவாமி கும்பிட்றோம். இதெல்லாம் என்ன நாடகம், ஊனை நாடகம். ஏன் இந்த உடம்பு ஊனோடு இருக்கும்போது சுவாமி நம்மளுக்கு காட்டக்கூடிய நாடகம் எது, ஊனை நாடகம். நமக்கு சொல்லுவாங்க நடராஜர் கும்பிடுப்பா, ஒரு வரி இப்படி ஒரு ஆடினார், இந்த திருவிழாலாம் பண்ணார், இல்லை அது ஊனை நாடகம். ஞான நாடகம் ஞான நாடகம் ஆடிவித்தவா, நைய வையகத்து உடைய விச்சையே. சுவாமி ஞான நாடகம் என்று ஒன்று ஆடுகிறான். அது எது, நம்மளுடைய சிந்தையிலே அந்த ஞானம் வடையத்தின் பொருட்டு அவன் ஞான நாடகத்தை நம்மளுக்கு காட்டுவான். அது என்ன வச்சு, அந்த இந்த உலக வாழ்க்கைக்கான இன்பத்தை ஞான நாடகம் தராது. எந்த ஒரு இன்பத்தை தரும், பேரின்ப வீட்டினுடைய அந்த இன்பத்தை நம்மளுக்கு நல்கும். எது, ஞான நாடகம். அப்படி ஊனை நாடகம் என்பது இம்மைன்னு வச்சுக்கணும், ஞான நாடகம் என்பது மறுமைன்னு வச்சுக்கணும். நம்மளுக்கு 2 நிலை இருக்குது, 2 மைகள், ஒன்று இம்மை
மற்றொன்று மறுமை. இம்மை என்பது இந்த உலக வாழ்க்கை, மறுமை என்பது இறைவனுடைய திருவடியில் சென்று அடையக்கூடிய வாழ்க்கை. அப்போ நம்ம இப்போ இருந்து உட்காந்து இப்போ தம்பிக்கெலாம் வராரு, ஏன் சாமி கும்பிடணும்? இப்போ நினச்சிருந்தா சனிக்கிழமை தானேப்பா இன்றைக்கி அது இது போடுறான்னா நிகழ்ச்சியெலாம் எவ்வளோ போகுது, நான் விஜய் டிவி எவ்வளோ ப்ரோக்ராம்லாம் போகுது, போகுது, எவ்வளோ நிகழ்ச்சியெலாம் போகுது. ஏன் நம்ம இங்கே வந்து ஏன் இந்த 2 ஹவர் ஏன் ஸ்பெண்ட் பண்ணோம்? இப்போது எது ஒன்றுமே பலன் இல்லாமல் செய்யக்கூடாது. இப்போவே பசங்க கில்லி விளையாடுறோம், எதுக்கு விளையாடுறோம்? உடம்புக்கு ஒரு எனர்ஜி, உண்மையாக நல்லது தான். ஏன்னா உடற்பயிற்சி செய்கிறோம், ஏன்னா கொடுக்கணும் ஓடுறோம், இதுவும் ஓடியார விளையாடுக்கிறது நல்லது. அப்போது அந்த உடற்பயிற்சி செய்கிறோமா இல்லையா? அப்போ அது போல் உடற்பயிற்சி செய்கிறோம். அதே மாதிரி நம்ம இப்போ எது செய்தாலும் நம்ம படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்? 8th இல்லை அந்த எந்த கிளாஸ் படிக்கிறோமோ அந்த கிளாஸ் பாஸ் ஆகும். அப்போ அதுக்காக தான் படிக்கிறோம். அதேமாதிரி எதுக்கு வேலைக்கு போகிறோம்? சம்பாரிச்சா தான் நம்ம வீட்டில் என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். நம்மளும் சொசைட்டியில் நல்ல ஒரு பேர் இருக்கணும். இப்போ நம்ம இப்போ இவனே செய்ய வராது அப்படின்னா, இப்போ எனக்குன்னு சில ஒரு பொருள் தானே என்னை சொசைட்டி மதிக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, யாராவது மதிக்கிறாங்களா? மதிக்க மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க, அவரு ஒரு வேலை வெட்டியெல்லாம் சும்மா சுற்றுங்க சொல்கிறாங்களே இல்லையா? அப்போது ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கும்போது என்னது, நல்ல நம்மளுக்குன்னு ஒரு வேலை, எதுக்கு நல்லா படிக்கணும், படித்தாலும் நல்ல வேலை கிடைக்கும். அப்போ எந்த ஒரு காரியமும் பயன் இல்லாமல் நாம் செய்வது கிடையாது. சமைக்கிறோம், நல்லா பார்த்து போட்டு சமைக்கிறதுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்ணும். அப்போ ஏதோ ஒரு பயன் இருக்குதா இல்லையா? அப்போது நல்ல ஒரு டிவி அதுதான் ஒன்றுமே இல்லாமல் பார்த்துக்கணும் போதும், எந்த யூஸும் கிடையாது. ஏன் டிவி ரீசார்ஜ் பண்ணுறேன்னு பார்க்குறோம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ரீசார்ஜ் பண்ணிடுறேன். அது ரீசார்ஜ் பண்ணிட்டு காசு கட்டிட்டுமே போய் அவரே வச்சு சும்மா வச்சு ஓடின்னு இருக்கும். எதுக்கு பாருங்க, எதுக்கு காசு போடுறது, எதுக்கு சும்மா ஓட வைக்கிறது? ஏன் சும்மா வந்துருக்குது, அதை ரீசார்ஜ் பண்ணி வைக்கணும். ரீசார்ஜ் பண்ணாலும் அது வேறு என்ன பண்ணுறான், 2 மாதம் ரீசார்ஜ் பண்ணால் அவன் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா ஃபைன் போடுறான். என்ன பண்ணுறது? அப்படி இருக்குது சூழ்நிலை. அப்போது இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு பயனை கருதி தான் எல்லாமே செய்கிறோம். அப்போ இப்போ இங்கே வந்து திருவாசக வகுப்பில் உட்காடுறோம். இந்த வகுப்பு எதுக்கு உட்காடுறோம்? அப்போ ஏதோ ஒரு பலன் இருக்கணும்ல. சும்மா வந்து ஐயா உட்காந்துக்கிறாரு, அம்மா நம்ம 3 பேர் உட்காந்துருக்குறோம், எதுவுமே நம்ம எதுக்குற ஐயா அண்ணன் பண்ண சொல்கிறாரு, நம்ம எதை கேட்டுன்னு இருக்கிறோம். அப்போ எந்த ஒரு பலனும் இல்லைன்னு சொன்னோன்னா, அப்போ இது பலனை நம்ம என்ன பண்ணணும்? உணர்ந்து சிந்திக்கணும். அப்போ நம்ம இது என்ன இருக்குது, நம்ம ஏன் வகுப்புக்கு வந்துருக்குறோம் அப்படின்னு ஆழமாக சிந்திக்கும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? விடை கிடைக்கும். அப்போ நம்ம எதுக்கு வகுப்பு வந்திருக்கிறோம்? அப்படிப்பட்ட மறுமையாகி அந்த பேரின்பத்திற்கான வழியை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த வகுப்புக்கு வந்து கலந்துக்கிறீங்களா? சுவாமி பார்ப்பார், ஆஹா பரவாயில்ல, கிஷோரி ரம்மி பெறது மதனா இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு இந்த நாள் என்ன பண்ணுவாங்க? எழுதி வச்சிடும். நம்மளோட என்ன நம்மளுடைய திருவாசக நம்மளுக்குன்னு ஒரு கண்டிப்பாக புக்கு இருக்குது. அந்த புத்தகத்தில் என்ன பண்ணுவாங்க? நம்ம பேரை போட்டு இந்த நேரத்தில் இவர்கள் வந்து நம்ம வழிபாடு செய்கிறாங்க. அதை போல் என்ன பண்ணுவாங்க? அந்த வழிபாடுகளை நம்ம என்ன செய்வாங்கன்னா பதிவு செய்து கொண்டே இருப்பார். அது என்ன நம்மளுக்கு உதவும்? நம்மளுடைய மறுமையிலே இறைவனை இவங்களாம் வழிபாடு செய்தார்கள் என்கின்ற அந்த நுணுக்கத்தை நமக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது அது நல்ல ஒரு பயன் நம்மளுக்கு இருக்கும். என்ன, இறைவனை வழிபாடு செய்ய நம்மளுக்கு எனக்கு அடுத்த பிறவி நல்ல ஒரு பிறவி கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பிறவியில் வழிபாடு செய்கிறோம், இறைவன் நல்ல. இப்போது சில பேருக்கு பாருங்கள், இயல்பாக இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், சிவபெருமானுக்கு பார்த்தா லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறோன்ற ஆசை நம்மளுக்கு இருக்குதா இல்லையா? மனசுக்குள்ளே பெரிய அவா வச்சுருக்கணும்ல, ஐயோ நம்ம இறைவனுக்கு அங்கே நின்று அபிஷேகம் பண்ணோம், அதே மாதிரி உபச்சாரம் செய்யணும், அதே மாதிரி நம்ம நல்ல வேத மந்திரங்களை கற்றுக்கணும், இதே மாதிரி நல்லா பூஜை புனர்சனம் செய்யணும். இப்போ ஐயர்கள் நின்று பூஜை பக்கத்தே சாமி பக்கம் செய்கிறாங்க, நம்மளுக்கு அந்த ஆசை வருதா இல்லையா? அப்போ சுவாமி என்ன பண்ணுவார்? அந்த விதையை அங்கே ஊன்றி வச்சிருவார். அப்போ சாமி நம்ம அடுத்த பிறவியில் என்ன பண்ணுவார்? அந்த வழிபாடு இருக்கக்கூடிய அப்படியே அந்த குடும்பத்திலேயோ இல்லை அந்த நிலையிலேயே போய் சாமி நம்ம பிறக்க வச்சிருவார். இதுதான் உண்மை. அப்போ பிறவி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும். இப்போ இந்த பிறவியில் இப்போ அண்ணன் வரேன், இப்போ இன்றைக்கி பூஜை செய்கிறேன் அப்படின்னா எடுத்த உடனே இந்த பிறவியில் சுவாமி கொடுத்துக்கான பாக்கியம் இது கிடையாது. இது பல பிறவிலே இப்போ உங்களை மாதிரிலாம் அப்படியே சின்ன சின்ன நிலையிலேருந்துலாம் தாண்டி இந்த சுவாமி அவரை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் நல்கி இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அதான் நம்ம ஞானசம்பந்தம் அற்புதமாக சொல்கிறார், தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. அப்படி நம்ம எப்படி நம்ம ஜென்மத்தில் நம்ம தொடர்ந்து இறைவனை வழிபாடு செய்தோமே, ஆனால் நம்ம இம்மையில் செய்கிறது மறுமையில் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து உதவும். நம்ம இப்போ கஷ்டப்பட்டு போய் சம்பாதிக்கிறோம், அந்த பணம் எங்கே சேர்ப்போம்? இதில் போடுவோம், பேங்க்கில் போடுவோம். அப்போ உழைச்ச பணம் இதில் சேருது, பேங்க்கில் சேருதா இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்ம வழிபாடு செய்யறதுக்கான புண்ணியம் நம்மளுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் சேர்ந்துடும். ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையுள் ஏமாப்புடைத்து. அப்போது நம்ம இந்த கல்விகள்லாம் நம்ம இதுதான் பெரிய கல்வி, உயர்ந்த கல்வி. நம்ம வீட்டில் கொஞ்சம் படிக்கிற படிப்பெல்லாம் காலம் அங்கீகரிக்காது.
இப்போ நான் கூட அண்ணன் கூட 2 டிகிரிலாம் முடித்தேன். எது அங்கீகரிக்க போது பீரோவில் தான் தூங்கின்னு இருக்குது. அப்போ எதுக்கு இந்த வேலைக்கு போனால் அவ்வளோதான், அந்த பையன் முடிஞ்சு போச்சு. இதோட அந்த நூல் எனக்கு எந்த பையனும் தரப்போகிறது கிடையாது. ஆனால் இந்த நூல் அப்படி இல்லை. நம்ம இன்றைக்கும் படிக்கிறோம், நாளைக்கும் படிக்கிறோம், நாளைக்கும் படிப்போம், படிச்சுக்க வேண்டியதாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த நூலுக்கு எண்டு வந்துச்சின்னு எந்த கிடையாது, முடிவுன்னு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த நூல்கள்லாம் எப்பேற்பட்ட நூல்? அப்போ நம்ம இது எப்படி மனப்பாடம் செய்யணும்? தினைக்கும் சிவபுராணம்லாம் மனப்பாடம் செய்யணும், தினைக்கும் திருவாசக தேவாரங்கள்லாம் படிக்கணும். வகுப்புங்கள்லாம் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கணும். இந்த மாதிரி வகுப்புங்கள்லாம் எங்கேயே வெளியெலாம் போனால் வகுப்புங்கள்லாம் கட்டணத்தோடு சொல்லிக் கொடுப்பாங்க, கட்டணங்களோடு தான் இருக்கும். அப்போ இறைவன் திருவருள் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நல்லா வாய்ப்பு நம்மளுக்கு சுவாமி ஏற்படுத்தி கொடுத்துரு. இங்கெல்லாம் நல்லா பாட்டு கற்றுக்கலாம், நல்லா அந்த தாளம் ஜெதி கற்றுக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்தாச்சும் உட்காந்து கற்றுக்கணும். என்ன சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு என்ன அந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அதாவது செல்வத்துள் எல்லாம் தலையும் சொல்கிறாரே இல்லையா? அப்படிப்பட்ட செவிச்செல்வம் தான் என்னது, நம்மளுக்கு எல்லாத்திலும் நம்மளுக்கு பெரிய ஒரு செல்வம் எது, தலையாய செல்வம் செவிச்செல்வம். ஏன் கற்றலின் கேட்டல் நன்று. நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு கற்றுக்கணுன்றதை நல்லா ஊர்ஜிதரமாக வச்சுங்க. அதுபோல விச்சது என்றையே விளைவு செய்குவாய் விண்ணு மண்ணக முழுதுமையாவையும் வயிற்று வாங்குவாய் வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலா. இப்போ நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், எதுனா ஒரு செடி திடீர்னு இப்போ ஒரு மாமரம்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம சரி மாமரம் கூட விடுங்க, சரி திடீர்னு ஒரு ஆரஞ்சு பழம் அப்படின்னு சொல்லி ஒரு செடி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பள்ளந்தோடி அந்த செடி நட்டு நல்லா தண்ணி ஊற்றி தினைக்கும் பார்த்தோன்னா, ஆஹா ஆரஞ்சு பழம் காய்ச்சா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், அழகாக மாடு மேயாமல் இருக்கிறதுக்கு சின்ன வயதில் நல்லா வேலி போடுறோம், அதை சுற்றி தினைக்கும் தண்ணி ஊற்றுறோம், அழகாக அந்த மண் கரெக்டாக பாத்தி கட்டி நல்லா வளர்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த மரம் வளர்ந்து பூ விடுது. நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படவும் விட மாட்டோமா? நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாமரத்தில் ஒரு மாங்காய் கிடைக்கும்போது சந்தோஷப்படுறோம்ல, அதுபோல் அந்த மரத்தில் ஒரு பூ வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரி காய் வரணும்னு நம்ம முதல்ல நம்ம நல்லா சாப்பிட்ணும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம அது ஒரு ஆவலாக இருக்கும். அதுபோல் அது காய் வரும்போது என்ன வந்துது தான், அந்த சாத்துக்கொடி வராமல் கிச்சிலி காயின்னு ஒரு காய் வந்துச்சுன்னு வச்சுங்க, அவன் ஏமாற்றிட்டு இருப்பான் நம்மளை. ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது, அந்த சாத்துக்கொடி செடியும் கிச்சிலிக்காய் மரமும் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் ஒரே மாதிரி எல்லாம் வாசனை வரும். அப்போ என்ன பண்ண, காய் வந்துட்டு உடனே அது கிச்சிலி காயாச்சே, ஐயோ இனிமேல் பயன் தராதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு நம்மளுக்கு அதை எடுத்து வெட்டி போட மனசு வருமா? வராது. ஏன், சரி நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டோம், பார்த்து வளர்த்துட்டோம், சரி கிச்சிலிக்காய் சரி அப்படியே இருக்கட்டுமே, என்ன இப்போ நம்ம பார்த்து வளர்த்துட்டோமேன்னு மாணிக்கவாசகர் எதை தன்னை உவமையாக சொல்கிறார் என்று சொன்னால், தாம் வளர்த்த நச்சு மாமரம் ஆயினும் உண்பதற்கே விஷமா. இந்த கிச்சிலிக்காச்சும் ஊறுகாய் போடலாம், ஆனால் மாணிக்கவாசகர் சொன்னது நச்சு மாமரம். அப்படிப்பட்ட நச்சு மாமரம் ஆயினும் கூட நம்ம ஒரு அந்த உண்பதற்கே அதாவது உதவாத ஒரு மரம், அந்த மரத்தினால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த மரம் ஆயினும் கொலார், அது என்ன பண்ண மாட்டாங்க, வெட்டி போட மாட்டாங்க. அதுபோல் நானும் அங்கனே உடையனாயினே, அதாவது நாதனே, அதாவது நானும் அங்கனே உடையநாதனே, நானும் அதே போல தான், நான் நச்சு மாமரம் ஆயினும் என்னை கொலார், என்னை என்ன பண்ண வர்றீங்க, என்னை வெட்டி விடாது, அதை என்னை வெட்டி ஒதுக்கி விடாதேப்பா அப்படின்னு அற்புதமாக மாணிக்கவாசக பெருமான் நயந்து சொல்கின்றார். இறுதி பாடலிலே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, லாஸ்ட்டு பாட்டில் பாருங்கள், பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து உருகி நெக்கு பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, நான் உன்னை பற்றியே தான்ப்பா பாடணும், பாடி நைந்து அப்படி பாடி எனக்குள்ளே அப்படி உள்ளம் உருகி நெக்குன்னா எனக்குள்ளே என்னது, அந்த விஷயம் அப்படியே ஊறி போயிடணும். ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழற் போது நாயினே, நான் ஆடணும் எப்போ, நீ அம்பலத்தில் ஆடும் பொழுது உன் கழலிலே இந்த நாயேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கெனை போற்றி. இது எப்படின்னு அந்த போற்றி இப்படி சேர்த்துக்கணும், இப்புழு கூடு நீக்கு எனை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நீ மெய்யனே மெய்யர் மெய்யனே அப்படின்னு இந்த பரி அபிஷேகம். வீட வேண்டும் நான் போற்றி அப்படின்னா வீடுனா எது, இறைவனுடைய திருவடி. அப்படிப்பட்ட வீட வேண்டும் நான் அந்த அப்படிப்பட்ட அந்த வீடாகிய அந்த திருவடியை எனக்கு நல்க வேண்டும்னு மாணிக்கவாசகர் பெருமான் உருகி கேட்டுக்கொள்கின்றார்.